வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது எடப்பாடி எப்படி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. சசிகலா அவர்கள் சொன்ன இந்த தகவலால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் அதிர்ச்சியடைந்து விட்டார்கள். முதல்வர் பதவியில் ஓபிஎஸ் அவர்கள்தான் பதவி வகித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவரிடம் பதவி இருந்தால் நிச்சயமாக உங்களை கட்சியிலிருந்து நீக்கிவிடுவார்கள், அதிமுகவை முழுமையாக கைப்படுத்தி விடுவார் ஓபிஎஸ் என்று அவர் மீது புகார்களை கொடுத்து முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி இவர்கள் தூண்டுதலின் பெயரில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்றார் என்றும், அது மட்டுமல்ல கூவத்தூர் எம்எல்ஏக்கள் கூட்டத்தின் பொழுது அங்கு இருந்த எம்எல்ஏக்கள் 64 மேற்பட்ட நபர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கோடி ரூபாய் கொடுத்ததாகவும், இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவும் பெருகியது. கூட்டத்துடன் ஒருவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூர் கூட்டத்தின் பொழுது செய்த நரி தந்திரத்தில்தான் முதல்வராக பதவியேற்றார். அதற்கு பிறகு துணை முதல்வராக பன்னீர்செல்வம் அவர்கள் வரவே கூடாது என்பதற்காக அவர் மீது புகார்களையும் கொடுத்து கட்சியில் ஓரம் கட்டப்பட்டார். ஆனால் உண்மையை மறைக்க முடியாமல் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது சமாதியில் போராட்டத்தையும் தொடுத்ததன் காரணமாக உண்மை வெளிவந்துவிடும் என்ற அச்சத்திலும் ஆட்சி கலைப்பு செய்யப்படும் என்ற காரணத்தினால் துணை முதல்வராக பன்னீர்செல்வம் அவர்களை பதவியேற்க வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் சசிகலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுகவை முழுமையாக கைப்பற்றி இருக்கிறார். எடப்பாடி பச்சை துரோகி என்று சசிகலா அவர்கள் மீண்டும் ஒரு பதிவை செய்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி இல்லாத அதிமுகவை மீட்டெடுத்து தேர்தலை எதிர்கொள்வோம் என்று சசிகலா அவர்கள் தற்பொழுது பேட்டி ஒன்றை அளித்திருப்பது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் முடியும் என்று தொண்டர்களும் தற்பொழுது பேசி வருகிறார்கள். எடப்பாடி நரித்தந்திரத்தை பயன்படுத்தி கூவத்தூர் கூட்டத்தில் எம்எல்ஏக்களை பணத்தை விலைக்கு வாங்கிவிட்ட செய்தியை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.